அன்பான சகோதர சகோதரிகளே, இதை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற பாருங்கள், அங்கே பாருங்கள், நேபுகாத்நேசர் சொல்கிறாரு, இது நான் கட்டினது, என் ராஜ்யத்துக்கு என்று நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா அப்படின்ற பெருமையோடு நிற்கிறான் பாருங்கள். அந்த பெருமைக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தேவன் எதிர்த்து நிற்கிறார் பாருங்கள். அவன் அப்படி பேசின உடனே பாருங்கள், அவனை பில்லு மேயிற அளவுக்கு தேவன் அவனை மாற்றினார் பாருங்கள். நேபுகாத்நேசர் பெரிய ராஜ்யத்தில் உட்காந்துருந்தவனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை பில்லு மேய வச்சார். ஒரு ஆடுகளை பேடி இந்த புத்தி தாவீதை ராஜாவாக மாற்றினார். நம்ம பெருமையில் நீ நிறைய பார்த்தீங்கன்னா பெருமை 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 நான் தான் எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி பெருமையில் வீழ்ந்து போய் எடுக்கிறோம். பெருமை நான் யார் தெரியுமா, நான் எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்ற மாதிரி பெருமையில் நிற்கிறோம். ஆனால் பெருமை உள்ளவனுக்கு கத்தரை எடுத்து நிற்பார், தாய்மை உள்ளவனுக்கும் கத்தரை இறங்கி கிருபை அளிப்பார். அவர் தாவி சொல்கிறாரு, என் தாயும் என் தகப்பன் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார். அப்போ சேர்த்து கொண்டு தேவன் பாருங்கள், உதவாத அவரை ஆடுகள் படி சுற்றின அவரை, கரவல் ஆடு படி சுற்றின அவரை ராஜாவா சமத்து இஸ்ரவேலுக்கு அவர் ராஜாவாக இருந்து நின்றார். அன்பு தேவப்பிள்ளையிலே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருபோதும் கைவிட மாட்டார். உன்னை தள்ளப்படலாம், உன்னை நொறுக்கப்படலாம், உன்னை கேவலமாக பார்க்கலாம், கேவலமாக பார்க்குற உன்னை தான் தேவன் உயர்த்தி நிறுத்துவார், தேவனை தூக்கி நிறுத்துவார். நீ ராஜ்யபாரங்கள் அப்படி தான் ஓடிக்கொண்டு பாருங்கள். இந்த ஒரு உலகத்தில் ஆளுக்கு ராஜாக்கெல்லாம் பாருங்கள், பெருமை, நான் தான் இதை செஞ்சேன், நான் தான் அதை கட்டினேன், நான் தான் அதை